வெள்ளை எருக்குன்னு எதுக்கு விநாயகருக்கு மாலையாக போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அதில் நம்ம அந்த பூ மட்டும்தான் எடுத்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பூ மட்டும் கோர்த்து 108 பூ சாமிக்கு போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த காலத்தோட எல்லா வீட்டோட நிலவில் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் தான் இருக்குது. அந்த பூவோட டிசைன் தான் அந்த நிலவுலையே இருக்கும், கவனிச்சிருப்பீங்க. அப்போ இது வந்து பெரியவங்க ஏதோ ஒன்று பார்த்து ஒவ்வொன்று கற்றுக்குறாங்கன்னு தெரியும். சரி, எதுக்கு பெரியவங்க வந்து சாமிக்கு இதை போடுறாங்க? அப்போ இதில் ஏதாச்சும் விசேஷம் இருக்குன்ட்டு நான் பூவை மென்று சாப்பிட்டு பார்க்குறது, அந்த விரிஞ்ச பூவை மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். சரி, மொக்கு சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. உடம்புல இருக்கிற கல்லை கரைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருந்தது. அப்போ 3 வேளை. அப்போ எனக்கு சிலது வந்து சாமி மேலே ஒரு இயற்கையாகவே பகவான் மேலே பக்தி இருக்கிற காலகட்டத்தில் நோய்க்குன்னு உண்டான ஒரு அறிகுறி ராகு கேதுங்க. அவரோட நம்பர் என்னென்னா 7. அதனால் நான் வெள்ளை எருக்கன் வந்து பூ விடுறதுக்கு முன்னாடி வர்றது மொக்கு, விரிஞ்சிச்சுன்னா பூவு மொக்கு. அப்போ கீழே இருக்கிற காம்பு நீக்கிட்டு 7 மொக்கு அரைச்சோம் மென்னோம். நாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு 5000 மொக்கு சாப்பிட்ருப்போம் வெள்ளை இருக்கு. ஏன்னா ரொம்ப பேர் நான் சொன்னோம்னா, சார் அது விஷங்க, ஏன்னா பக்கத்தில் கத்திரிப்பூ கலராக வரும், விஷம்பாங்க. இதையும் சேர்த்து வெள்ளைங்கிறது மரம் மாதிரியே வரும். அதில் தான் சிலையெல்லாம் செய்வாங்க, விநாயகர் சிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, நடுவில் தண்டு வராது இந்த வெள்ளை இருக்குன்னு. அப்போ அதை மட்டும் நானே சாப்பிட எனக்கு அந்த சிலதெல்லாம் உடம்பு ரீதியாக கசக்கும், அவ்வளோதான ஒழிய உடம்பு ரீதியாக நான் என்னுடைய பெனிஃபிட் தெரிய ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன், இந்த வெள்ளை இருக்குன்னு வந்து மொக்கு 7 அரைச்சி 3 வேளை 7 நாளைக்கு சாப்பிட்டோம்னா மூத்திரப்பாதையில் இருக்கிற கால்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு புரியுறக்கோசரம் ஒன்றுக்கு போகிற இடத்துல கல் இருக்குது, யூரின் கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த 7 மொக்கு 3 வேளை 7 நாளைக்கு சாப்பிட்டா 24 mm கல் கரையும். 24 mm கல் கரையும். ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்கலைன்னா படிகம், அதுதான் கல்லுன்னு நாம் சொல்கிறோம். அது எப்படின்னா முதுகு தப்பையில் வலி வந்து வலதோ இடதோ வலி விட்டு வந்து வாந்தி வருதுன்னா பிளாடருக்கு கல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த இதையை வெள்ளை இருக்க மொக்கு 7 அரைச்சி முளையிட்டோம்னா உங்களுக்கு அது எப்பேற்பட்ட கல் பவுட்ரு மாதிரி ஆகி வந்துடும். இல்லாட்டி ட்ரிப்பு போட்டு நீங்கள் போய் ஒன்றுக்கு போகிற இடத்துல எல்லாம் அந்த கல் வெளியே வந்துச்சுன்னா கிழிச்சிரும். 7-8 சென்டிமீட்டர் இருந்தாங்க, 24 mm 24 mm நான் சொல்கிறது அழகாக கரைச்சிட்டு போயிடும். அடிஷ்னலாக சப்போர்ட்டுக்கு முள்ளங்கி குடிக்க சொல்லுவேன், வெள்ளை முள்ளங்கி சார். அதுக்கு பேர் முள்ளங்கிக்கு வந்து முள் அங்கி, மூத்திரப்பாதை பாதுகாவலன்னு அர்த்தம். அது 3 வேளை 1/2 டம்ளர் அந்த மாதிரி ஒரு 7 நாளைக்கு சாப்பிட்டோம்னா 24 mm கல் கரை.